ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 16வது வசனம். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உலகத்திலே துன்மார்க்கனையும் அவர்தான் உண்டாக்கினார், நீதிமானையும் அவர்தான் உண்டாக்கினார். உலகத்திலே அவர் ஜனங்களை பிறப்பிக்கப்படுகிற பொழுது, ஆண்டவர் மனுஷனை உருவாக்குகிற பொழுது அவனை துன்மார்க்கனாகவும் நீதிமானாகவும் அவனை பிரிக்க ஜனமே. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் சில வேளைகளை நாம் புலம்புகிறோம், இந்த மனுஷனெல்லாம் ஏன் தான் ஆண்டவர் படைச்சாரோ, ஏன் தான் இந்த தெய்வம் படைச்சோ என்று சொல்லி நாம் கேள்விகளை கேட்கிறோம். அவர்களும் அவரை அறிந்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவேதான் தேவஜனமே அவர் சொல்லுகிறார், கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் அவர்தான் படைத்தாராம். அந்த ஆயுதத்தை கெடுத்து நிக்கிரகமாக்குகிற மனுஷனையும் அவர்தான் படைத்தார் என்று சொல்லுகிறார். ஏன் 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 என்று சொல்லி கேட்காதபடிக்கு நமக்கு எதிராய் பேசுகிறவர்கள், நம்மை தூஷிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களும் தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்குள்ளே வரும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவ ஜனமே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி இதைதான் நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். 54வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஏன் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள், ஏன் எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பலாம், ஆண்டவரோடு கூட எதிர்த்து நிற்கலாம். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் இதைத்தான் நினைத்தார்கள். ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்தால் நமக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டுமே என்று சொல்லி. ஆனால் தேவன் நம்மை குறைவில்லாதவராக நம்மை நடத்துகிறார். எந்த குறைவும் அவர் நமக்கு வைக்கிறதே இல்லை. அவரை நாம் மெய்ப்பராய் கொண்டிருக்கிறபடினாலே நமக்கு எந்த குறைவும் நமக்கு இருக்கிறது இல்லை. மாறாக நமக்கு அவர் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார், சாந்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்து இந்த உலகத்தினுடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தாரோ, அதே போல நம்முடைய கனிகளினாலே நாம் மற்றவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் என்று சொல்லி அநேகரை கேள்வி கேட்காதபடிக்கு, ஏன் ஏன் என்று சொல்லி கேட்காதபடிக்கு, ஏன் இப்படிப்பட்ட மனுஷர்களை எங்கள் வாழ்க்கையில நீர் கொண்டு வந்து ஏன் எனக்கு எதிராக இப்படி நிற்கிறார்கள் என்று சொல்லி புலம்பாதபடிக்கு அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள், அவர்களுக்காக தேவனிடத்திலே மன்றாட ஆரம்பியுங்கள். அவர்களையும் கர்த்தர் மாற்றுவார். தேவ ஜனமே, நாம் எந்த மனுஷனை குறித்தும் கர்த்தரிடத்திலே புலம்பாதபடிக்கு அவர்களுக்காக நல்ல ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல குணங்களை கொடுங்க, அவர்களையும் எங்களை போல இந்த வேதத்தை எடுக்க கிருபை செய்யுங்கன்னு ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விகளை எழுப்பாதபடிக்கு, எங்களுக்கு விரோதமாய் ஏன் கூட்டம் கூடுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் உம்மிடத்திலே முறையிடாதபடிக்கு, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே அவர்களையும் உம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு வர எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.